முந்தின வீடியோவில் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஃபைனைட்டான யூனிவர்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்றத பிக் பேங் மாடல் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மாடலு, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸை பார்க்கும்போது யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபைனைட்டான யூனிவர்ஸாக தான் இருக்க முடியுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி பிரபஞ்சத்தின் என்ட்ரோபி எப்போதும் காலப்போக்கில் அதிகரிக்கும் என்றும் பிரபஞ்சத்தில் என்ட்ரோபியில் ஏற்படும் மாற்றங்கள் எதிர்மறையாக இருக்க முடியாது என்றும் கூறுகிறது. ஸோ இந்த பேசிக்காக இந்த செகண்ட்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா, யூனிவர்ஸோட என்ட்ரோபி டைம் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோடைய என்ட்ரோபி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எதிர்மறையான மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது சொல்ல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ட்ரோபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எனர்ஜி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் ஹோல் டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஆரம்பத்தில் என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் எண்ட்லேயும் இருக்கும். இப்போ என்ட்ரோபின்றது என்னன்னா, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறும்போது, ஒரு ஹீட் எனர்ஜி இன்னொரு மெக்கானிக்கல் ஒர்க்காக மாறும் போதோ, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்காக மாறும் போதோ, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறும் போது ஆரம்பத்தில் இருந்த என்ட்ரோப்பியை விட மாற்றம் பெற்ற அந்த எனர்ஜியோடைய என்ட்ரோபி அதிக லெவலில் இருக்கும். என்ட்ரோபினா என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹைலி ஆர்டர்டான ஒரு யூனிவர்ஸு போக 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 ஒரு லோ ஆர்டர்டு ஸ்டேட்டுக்கு போகும். அப்போது என்னப்பா சொல்ல வர, யூனிவர்ஸ் டைம் போக 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 என்ட்ரோபி அதிகமாக சொன்னோன்னா அப்போ யூனிவர்ஸோடைய ஆர்டர் வந்து நில குலையுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், நில குலையும். டைம் போக 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 இந்த யூனிவர்ஸோடைய ஆர்டர் வந்து நில குலைஞ்சு போகும். அதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ல வருது. அப்போ இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமியாக இருக்கட்டும், இந்த பூமியில் இருக்கிற எனர்ஜியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அழகான முறையில் ஒரு சூப்பரான ஒரு லைஃப் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கே. அப்போ அது எப்படி பாசிபிள்னா, அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, டோட்டல் மேக்ஸிமம் யூனிவர்ஸோடைய என்ட்ரோபி ஒரு பாயிண்ட்ல ஒரு இனிஷியல்ல இருந்து போக 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 இன்க்ரீஸ் ஆனாலும் சில ஸ்பெசிஃபிக்கான ரீஜன்ஸில், லோக்கலைஸ்டான ரீஜன்ஸில் என்ட்ரோபி வந்து ஹை ஆகாமல் அது பார்த்துக்கும். மொத்தமாக என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகினாலும் எங்கெங்கெல்லாம் லைஃப் தேவையாக இருக்கிற அப்படின்னா அங்கே என்ட்ரோபி அதிகமாகாமல் யூஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் இந்த பூமியெல்லாம் எனர்ஜி வந்து யூஸ்ஃபுல்லான எனர்ஜியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ பாசிபிள்னா, அது ஃபைன் டியூனிங்கில் பாசிபிள் தான். ஃபைன் டியூனிங் வீடியோஸில் நம்ம சொன்னோம். இப்போ பேசிக்காக என்ன சொல்ல வரோம், இப்படி ஹையாக என்ட்ரோபி போயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, ஹையஸ்ட் என்ட்ரோபி ரீச் ஆகும் போது, மேக்ஸிமம் என்ட்ரோபி ரீச் ஆகும் போது இந்த யூனிவர்ஸோடைய தெர்மல் ஸ்டேட் ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படின்னா ஹீட் டெத்துன்னு சொல்லுவாங்க, லைஃபோடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் போயிட்டு இருக்குன்றது தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதை பற்றி படிக்கணும்னா சில படி. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் ஒரு இன்ஃபைனைட் யூனிவர்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய என்ட்ரோபி ஒரு ஹையஸ்ட் என்ட்ரோபிக்கு போயிருக்கணும். மேக்ஸிமம் என்ட்ரோபின்றதை விடுங்க, அது போகலைன்றது வந்து அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து தெரியுது. ஆனால் ஒரு ஹையஸ்ட் என்ட்ரோபிக்காவது போயிருக்கணும். லைஃப் பாசிபிளே இல்லாத ஒரு நிலைமைக்கு அது போயிருக்கணும். ஏன் இன்ஃபினிட்டி டைம்ல இருந்து யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது, ஒரு டிஸார்டர்ட் க்ரோத்தில் வந்து ஒரு டிஸார்டர்ட் ஃபார்மில் வந்து இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஸ்டார்டிங்கே இல்லை இன்ஃபினிட் டைம்ஸ்லேருந்து இருக்கு சொல்றீங்கன்னா, ஒன்று இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் நம்ம ஏற்கனவே அழிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாமே காலியாக இருக்கணும், எனர்ஜி எல்லாமே சீஸ் ஆகிருக்கணும், எனர்ஜியே இல்லாமல் போயிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு யூனிவர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஆனால் நம்ம ரெண்டுமே பார்க்கல. இப்போ நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ஒரு ஹையஸ்ட் என்ட்ரோபி நம்ம போகலை, படிப்படியாக தான் போயிட்டு இருக்குன்றது தெரிய வருது. என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் இன்ஃபைனைட் டைம்ல இருந்தெல்லாம் இருக்கிறது இல்லை, ஒரு ஃபைனைட் டைம்ல இருந்தா இருக்குது. அது ஒரு ஹையஸ்ட் என்ட்ரோபிக்கு இன்னமும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்றது கூற வருது. இந்த இன்ஃபினிட் டைம்ஸ் இருந்துச்சு சொன்னீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் என்னைக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ல வருது. ஸோ இன்ஃபைனைட்ன்றது ஒரு வாதம் வந்து மிக பலகீனமான வாதம். அது அறிவியலுக்கு எதிரான வாதம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.